விளையாடாதீங்கடா. ஊரே என்ன கேவலமா பாக்குதுடா. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்படி மாலையெல்லாம் போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு வரீங்களே, இது உங்களுக்கே தப்பா பண்ணலையா? தப்பா? அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி என் மச்சான காட்டி கொடுத்துட்டு இன்ச கூட்டு வந்துட்டல நீ. இவனெல்லாம் கபாலத்தில் அடிவாடா. யோ ஐர வாயா வெல்ல, இத்தனை நாள் கடவுளுக்கு மட்டும் பூஜை பண்ணி நின்றல, இன்னைக்கு உனக்கும் சேர்த்து பூஜை பண்றேன். வா வா. ஏய் சவுண்டுடு. ஏய் கூடா. ஐயா ஐயரே, பாலி மேத்ரா. ஐயரே வாயா. யாரு? இராசியா. ஐயோ யாருப்பா? ஏய் நீயா? ஏய், என் மேல சத்தியமா எதுவும் பேசப்படாது. பாருப்பா, இத்தனை நாளா என் பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தா. உன்னை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாதுப்பா. தெரியலன்னா காலேஜுக்கு ஒரு நாள் லீவா போட்டு பாடம் எடுத்துருக்கணும். என்னாண்ட தகராறு பண்றதுக்கு முன்னால உன் பொண்ணு விசாரிச்சுட்டு வந்திருக்கணும். தப்பு தானே? தப்புதான். பண்ணினதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டோம் இல்லையாப்பா? ஹலோ, ஆட்ட அடிச்சு பிரியாணி துண்டு அது வயித்துல போனதும் சாரி கேட்டா உசுரோட வந்துருமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா என் மானம் திரும்ப வந்துருமா? அப்படி என்னதான் ஆயிடுதுப்பா இப்ப? என்ன ஆச்சா? காலையில நான் வாக்கிங் போக சொல்ல ஸ்டாண்டிங்ல சல்யூட் விட்டுருந்தாங்க நம்ம ஏரியா ஜனம். அந்த ஜனங்க முன்னால உன் பொண்ணு என்ன அசிங்கப்படுத்திட்டா. இப்ப சொல்லுப்பா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆஹா, நீ பெரிய மனுஷயா? உன் பொண்ணுகையில சொல்லு, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, மன்னிச்சு விட்டுற. நான் மச்சான். எக்ஸாக்ட்லி கரெக்ட் மச்சி.